ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். ஹேமாவோட அம்மா இப்போ அந்த போட்டோவை பார்த்த உடனே என்னோட பொண்ணு போட்டோ இந்த வீட்டுக்கு எப்படி வந்துச்சு, யார் என்னோட பொண்ணை வரைஞ்சு வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் பாரதிக்கு உண்மை புரியுது, இவங்க ஹேமாவோட அம்மா அப்படின்றது. பாரதி அவங்ககிட்ட சொல்றாங்க, ஹேமாவும் நானும் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம், ஹேமா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனாலதான் என்னோட பொண்ணுக்கும் நான் ஹேமான்னு பேர் வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. மற்ற எல்லா விவரத்தையும் நான் உங்க வீட்டுல வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போதைக்கு எந்த உண்மையும் சொல்லக்கூடிய சூழ்நிலையில நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. மல்லிகா அக்காவை கூப்பிட்டு டிரைவர்கிட்ட சொல்லி அவங்கள வீட்டுல டிராப் பண்ண சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹேமா இப்போ பாரதி பார்த்து கேக்குறாங்க, எதுக்காக டேடி என்கிட்ட வேற யார் ஒருத்தவங்க போட்டோவோ காமிச்சு அம்மான்னு போய் சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் பிறந்ததுல இருந்து என்னோட அம்மாவை பார்த்ததே இல்லை, எனக்கும் அம்மாவை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா, அதனால தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி அழுறாங்க ஹேமா. நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்கன்னு நான் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன், ஆனா என்கிட்ட இப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டீங்களே டேடி அப்படின்னு சொல்லி அழுறாங்க. என்ன புரிஞ்சுக்கோ ஹேமா, உண்மையை சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. ஒரு குழந்தைன்னு இருந்தா அதுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருப்பாங்கல்ல, என்னோட அப்பா நீங்க இருக்கிறீங்க, அம்மா யாரு அப்படின்னு ஹேமா திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கிறாங்க. பாரதி சொல்றாரு, நான் உன்னோட அப்பா கிடையாது ஹேமா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே ஹேமாவுக்கு எதுவும் புரியல. என்ன சொல்றாரு பாட்டி, இவர் என் மேல எவ்வளவு பாசமா இருப்பாரு, நான் பேசலன்னா கூட அழுவாரு, நான் சாப்பிடலன்னா அவரும் சாப்பிட மாட்டாரு, இவர் என்னோட அப்பா இல்லைன்னு ஏன் சொல்றாரு பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க. சௌந்தர்யா எந்த பதிலுமே சொல்லாம மௌனமாவே இருக்கிறாங்க. யாருமே ஏன் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க, நான் வீட்டை விட்டு போறேன், நானே என்னோட அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. இந்த கட்டத்துல பாரதி ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு. நானே உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு உண்மையாவே உன்னோட அம்மா யாருன்னு தெரியாது ஹேமா, ஏன்னா நீ ஒரு அனாதை அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாரு. உன்னோட பாட்டி தான் ஒரு ஆசிரமத்துல இருந்து உன்னை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து வளர்க்க சொன்னாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து நான் இப்ப வரைக்கும் உன்னை என்னோட சொந்த பொண்ணாதான் பாத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சத்தியமாவே உன்னோட அம்மா அப்பா யாருன்ற உண்மை எனக்கு தெரியாது ஹேமா அப்படின்னு சொல்றாரு. கீழன் என்ன பாரதி இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு உண்மையை சொல்ல வராரு. ஆனா சௌந்தர்யா தடுத்துடுறாங்க. இருந்தாலும் அது பாரதியை பேசிக்கிட்டும், இதுல நம்ம யாரும் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உன்னோட பர்த்டே அன்னைக்கு உன்னோட அம்மா யாரு அப்படின்னு நான் சொல்வேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன், அதனாலதான் நான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை உன்னோட அம்மானு காமிச்சேன், அவங்க இறந்துட்டாங்க, இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன், ஆனா உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பாரதி சொல்றாரு. எனக்கு வேற வழி தெரியல ஹேமா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. ஹேமாவுக்கு இப்போ பாரதி தன்னை அனாதை அப்படின்னு சொன்னதை தாங்கிக்கவே முடியல, அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. அடுத்ததான் இப்போ வெண்பா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பா ரொம்ப சந்தோஷமா ரோஹித் கூட போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேமராமேன் சொல்ற எல்லா போஸையும் ரொம்ப சந்தோஷமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ரோஹித் சொல்றாரு, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல அத்தை, கண்டிப்பா வெண்பா என்ன புரிஞ்சுப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன ஏத்துப்பா அப்படின்னு சொன்னேன்ல, அதே மாதிரி நடக்குது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித்மே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சாந்திக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன வெண்பாமா என்னமோ ரோஹித்தை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி இவ்வளவு சந்தோஷமா போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண சொல்றாரு போட்டோகிராஃபர். 5 நிமிஷம் ரோஹித், நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா இப்ப அங்க இருந்து போறாங்க. சாந்தியுமே கூட வராங்க. வந்து வெண்பாட்ட கேக்குறாங்க, இங்க என்னதாமா நடக்குது, எனக்கு எதுவுமே புரியலமா அப்படின்னு சொல்றாங்க. அது புரிஞ்சிருந்தா என் கேரக்டரை நீ பண்ணிருப்ப, உன் கேரக்டர் நான் பண்ணிருந்துப்பேன்ல அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. நீங்க இப்ப சொல்றது கூட எனக்கு சுத்தமா புரியலமா அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. நான் இந்த கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே நம்ப வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. பாரதியோட ஃபேமிலி, என்னோட அம்மா எல்லாரையும் நான் நம்ப வைப்பேன் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. கடைசி நேரத்துல கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி போய் நான் பாரதியை கல்யாணம் பண்ணிப்பேன், எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. சரி, அந்த மேரேஜ் கவுனை எடுத்து கொடு சாந்தி, அடுத்த போட்டோ ஷூட் டைம் ஆகுதுல அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.